தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தென்காசியில் கிடப்பில் உள்ள ராமநதி ஜம்மு நிதி இணைப்பு கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற கோரி விவசாயிகள் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜன் இணைகிறார். ராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன? அதாவது விவசாயிகளின் 60 ஆண்டு கால கனவு திட்டமான ராமநதி ஜம்மு நிதி திட்டத்தினை கிடப்பில் போடப்பட்டு இருப்பதை தமிழக முதல்வர் விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ராமநதி ஜம்மு நிதி இணைப்பு கால்வாய் திட்ட அமைப்பாளர் ராம உதயசூரியன் என்பவர் தமிழ்நாடு முதல்வருக்கு கோரிக்கை மனு ஒன்று அவர் அனுப்பியுள்ளார். அடுத்தடுத்து தற்போது வரை 7 முதல்வர்கள் ஆட்சிக்கு வந்தும் இந்த திட்டம் மட்டும் முடிவு பெறாத கண்டித்து போராட்டம் நடத்தவும் முடிவு செய்துள்ளார். அதாவது குறிப்பாக தென்காசி மாவட்டம் கிளப்பாறு மற்றும் கடையும் யூனியனுக்கு உட்பட்ட பகுதியில் நிலவும் வறட்சியை போக்கும் விவசாய தொழில் செழிக்கவும் ராமநதி ஜம்மு நிதி இணைப்பு கால்வாய் திட்டம் உருவாக்கப்பட்டது. கடையம் மேற்கு தொடர்ச்சி மலை வன பகுதியில் உருவாகும் ராமநதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ராமநதி அணையின் உபரி நீரை அதன் அருகில் உள்ள ஜம்மு நிதிக்கு கால்வாய் மூலம் கொண்டு வந்து அதன் மூலம் வறட்சியில் பாதிக்கப்பட்டுள்ள 25 குளங்கள் தண்ணீர் கொண்டு செல்வதற்கும் இத்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். இந்த ராமநதி ஜம்மு நிதி இணைப்பு திட்டத்தின் மூலம் சுமார் 4500 ஏக்கர் விளை நிலங்கள் பாசன வசதி பெறுவதற்கு வழிவகை ஏற்படும். அதேபோல் மேலும் இந்த இப்பகுதியில் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்து 769 நீர் தெளிக்கப்படும். இதனால் விவசாயம் செலுத்தி குடிநீர் தேவைகள் பூர்த்தியாகும் என கருதப்படுகிறது. இவற்றை கருத்தில் கொண்டு தான் அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் இத்திட்டத்திற்கான வாக்குறுதி அளிக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த திட்டம் அவருக்கு பின்னால் வந்த அரசுகளால் நிறைவேற்றப்படாமல் தேர்தல் கால வாக்குறுதியாகவே இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் தமிழக முதலமைச்சராக இருந்த அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா இத்திட்டத்திற்கு உயிர் கொடுக்கும் விதமாக கடந்த 2015ஆம் ஆண்டு 110 விதியின் கீழ் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டதுடன் அதற்கென அரசாணை எண் 292 வெளியிடப்பட்டு ஆய்வு பணி மற்றும் நிலம் கையகப்படுத்துவதற்கான 540 லட்சம் ஒதுக்கீடு செய்து இதனால் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டத்திற்கான முழு தொகையான 41 கோடி ரூபாய் நபார்டு வங்கி மூலம் வழங்கிய ஏற்பாடு செய்து கடந்த 2020ஆம் ஆண்டு ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு சேலம் டிஎஸ் நிறுவனம் பணிகள் மேற்கொள்ள ஆணை பிறப்பிக்கப்பட்டது. மேலும் 2020ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியால் ராமநதி ஜம்மு நிதி கால்வாய் திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்ட பணிகள் துவங்கி நடைபெற்றது. அப்போது வனத்துறையினர் அனுமதி பெறாத நிலையில் பணியை தொடர முடியவில்லை. வனத்துறையினர் சுற்றுச்சூழல் அனுமதி பெற வேண்டும் நிலை வந்தபோது அடுத்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அமைந்தவுடன் அப்போதைய சுற்றுச்சூழல் அனுமதி பெற தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு மேலும் 21 கோடி கூடுதல் நிதியும் ஒதுக்கப்பட்டு கடந்த 2024ஆம் ஆண்டு மீண்டும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பணிகள் என்பது 0 பாயிண்ட் என்று சொல்லப்படும் அணையில் இருந்து தண்ணீர் எடுக்கும் இடத்தில் இருந்து சுமார் 600 மீட்டர் உயரத்துக்கு மலையில் தோண்டப்பட்டு கால்வாய் பணியும் அதன் 600 மீட்டர் இருந்து துவங்கப்பட்டு 1300 மீட்டர் வரையிலான இந்த திட்டம் என்பது தொட்டி பாலம் அமைக்கும் அதிலிருந்து துவங்கி 3215 மீட்டர் உயரம் வரை அந்த தளத்தில் வெட்டப்பட்டு கால்வாய் பணிகள் சுமார் 80% நிறைவடைந்த போதிலும் இந்த திட்டத்தின் முதல் மதிப்பீடு தயார் செய்வது தொட்டிப்பாலம் தவிர்த்து மீதமுள்ள 2515 மீட்டர் தூரத்துக்கு கால்வாயின் மேற்பரப்பில் எதிர்காலத்தில் மண் சரிவு ஏற்படாது கால்வாய் பாதிக்கப்படாமல் இருக்க சிமெண்ட் கான்கிரீட் மூடி அமைக்க திட்டம் ஒப்புதல் பெறப்பட்டது. ஆனால் இது நிதிநிலை காரணம் காட்டி அதிமுக அரசு திறந்த வெளி கால்வாய் அமைக்க ஒப்புதல் அளித்து இந்த நிலையில் இந்த கால்வாய் திறந்த வெளி கால்வாயாக பணி நிறைவு பெற்றால் எதிர்காலத்தில் மண் சரிவு ஏற்பட்டு கால்வாய் பழுதடைந்து தண்ணீர் வரத்து நின்று போக வாய்ப்பு ஏற்படும் என்பதால் மீண்டும் அந்த பகுதியில் சிமெண்ட் கான்கிரீட் மூடுவது பாதுகாப்பு என கருதி பொதுப்பணித்துறை அதற்கான திட்டம் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கி துறையின் ஒப்புதல் பெறப்பட்டு 39 கோடி கூடுதல் நிதி கேட்டு அரசுக்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பரிசீலனையில் இருந்து வருகிற இந்த நிலையில் இத்திட்டத்தின் மீதமுள்ள ஏற்கனவே நிர்வாக ஒப்புதல் பெற்ற கால்வாய்கள் பணிகள் உட்பட பல்வேறு பணிகள் நடைபெறாமல் தற்போது இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 21 கோடி ரூபாயை சேர்த்து மொத்தம் உள்ள 62 கோடி பணி செய்த தொகை மொத்தம் 40 கோடியாக மீதமுள்ள பணியில் இத்திட்டத்தின் ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று உயரதிகாரிகள் முட்டுக்கட்டை போட்டு தற்போது இந்த பணிகள் என்பது தற்போது நீட்டி வைக்கப்பட்டுள்ளது. இதனால்
இந்த பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான விவசாயிகள், பொதுமக்கள், உள்ளூர்வாசிகள் அனைவரும் வந்து பாதிப்பு அடைந்துள்ளனர். மேலும் அரசு உடனடியாக தலையிட்டு இந்த பணியை தம்புநதி ராமநதி மேல்மட்ட கால்வாய் திட்டத்தை வந்து இந்த 80% நிறைவேற்ற பணிகளை வந்து மீண்டும் தொடங்கி விரைவாக இந்த விவசாயிகளுக்கும் இந்த ஊர் பகுதியில் மக்களுக்கும் பயன்பெறுமாறு திட்டத்தை வந்து விரைவுபடுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர் வந்து ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது இந்த பணிகள் வந்து விரைவாக தொடங்க வேண்டும் என்று இந்த பகுதியில் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜன். ஆமாம், அங்கே போகிறதில்லை, இங்கே தான் வரும். 80 அடி வந்தால் மட்டும்தான் இப்படி போக நினைக்கிறோம். கால்வாய் வந்து திறந்த வழியில் வந்ததுன்னா எதிர்காலத்தில் மண் சரிவுகளோ பாறைகள் உருண்டோடி வந்தோ விழுந்து தண்ணீர் வந்து நீர்வரத்து தடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இப்போது தெரிய வருவதனால இப்போ இருக்கிற ஒப்பந்தக்காரரும் சரி, இங்கே பணியாற்றுகிற பொறியாளர்களும் சரி, இதை வந்து முன்பு போல இது ஏற்கனவே திட்டத்தில் அறிவித்ததை போல சிமெண்ட் கான்கிரீட் மூடிகளால் மூடி கொண்டு போனால் தான் இது பாதுகாப்புன்னு சொல்லி அரசுக்கு தெரிவித்து ஒரு 37 கோடி ரூபாய்க்கு மதிப்பீடு தயார் பண்ணி அதுக்கான வரைபட ஒப்புதலும் பெற்று அரசுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த ஏற்கனவே 37 கோடி ரூபாய்க்கு மதிப்பீடை தயவு செய்து திட்ட மதிப்பீடு உருவாக்கி ஒரு திட்ட ஒப்புதல் பெற்று அரசுக்கு அனுப்பி வச்சு அது அரசு பரிசீலனையில் இருக்குது. இந்த நிலைமையில் ஏற்கனவே ஒதுக்கின நிதியில் 20 கோடி ரூபா ஏற்கனவே நிலுவையில் இருப்பில் இருக்குது. இப்போ ஒப்பந்தக்காரர் தரப்பில் இந்த 20 கோடி ரூபாயை எங்களுக்கு விடுவிச்சா நாங்கள் வந்து இந்த பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம். அரசுகிட்ட இருந்து நிதி வந்த பிறகு நீங்கள் எங்களுக்கு மற்ற நிதியை கொடுங்க, நாங்கள் இப்போ இந்த பணியை பார்க்கோம், நாங்கள் இந்த பணியை தொடர்ந்தோம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தக்காரர் தரப்பில் சொல்லுதாங்க. ஆனால் மேலதிகாரிகள் என்ன சொல்லுதாங்கன்னா, அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் அரசு ஒப்புதல் அளித்த பிறகு தான் வேலையை பார்க்கணும்னு சொல்லி இப்போ வேலையை அவங்க சொன்னதுனால வேலை நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த வேலை இப்படி நின்றுதுன்னா இன்னும் பல ஆண்டுகள் இதுக்காக காத்து கிடக்கணும். ஏற்கனவே மக்கள் வந்து பல ஆண்டுகள் காத்து கிடந்து ரொம்ப சிரமங்களுக்கு இடையில தான் இந்த திட்டம் வந்தது. இன்னும் இந்த திட்டம் நின்று போவாங்க பயத்தில் மக்கள் இப்போ எங்கள் வட்டார மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இப்போ வந்து மன குமுறலில் இருக்காங்க, மன வெறுப்பில் இருக்காங்க. இந்த அரசு உடனே இதில் தலையிட்டு அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி ஒப்பந்தக்காரரை வேலை செய்ததுக்கான அந்த ஆயத்த பணிகளை இந்த அரசு செய்யணும். அப்படி செய்ய தவறுனா பொதுமக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலையில் போராட்டக்குழு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.